தற்போது ஒரு அண்மைச் செய்தி. பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது பெஞ்சல் புயலை தீவிர இயற்கை பேரிடராக அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வங்கக்கடலில் குறிப்பாக வரும் நவம்பர் 30ஆம் தேதி பெஞ்சல் புயல் என்பது உருவாகி இருந்தது. இதன் தாக்கத்தால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. பல்வேறு பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள், விவசாய நிலங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்திருந்தது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இதன் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருந்தது. அதே போல தருமபுரி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் சில மலைப்பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு என்பது வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையாக 5 லட்சம் ரூபாய் என்பது நிவாரணம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. மேலும் விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக மழை பெய்த நிலையில் குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் என்பது தமிழ்நாடு அரசு என்பது வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே நிவாரண தொகை வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பேரிடர் நிதி மட்டுமல்லாமல் மற்ற நிதிகளையும் சீரமைப்பு பணிகள் என்பது பயன்படுத்த முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பெஞ்சல் புயலில் நிரந்தர மறுசீரமைப்பு பணிக்காக ஏற்கனவே 6675 கோடி ரூபாய் வழங்குமாறு மத்திய அரசிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது பெஞ்சல் புயலை தீவிர இயற்கை பேரிடராக தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.